இன்றைய முதன்மை செய்திகள். புதுவை மாநிலத்தில் விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் 3 பேர் விஷவாயு தாக்கி உயிரிழந்த நிலையில் சாரம் பகுதியில் கழிவறைக்கு சென்ற கணவன் மனைவி மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்த நிலையில் மீனவர்கள் சிறப்பு யாகம் வளர்த்து 200க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் 5000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீண்டும் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். செய்திகள் தொடர்கின்றன. புதுவை மாநிலத்தில் விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு வேளாண் மற்றும் விவசாயிகள் நலத்துறை சார்பில் பயிர் உற்பத்தி திட்டத்தில் நெல் மற்றும் சிறுதானிய சாகுபடியில் ஈடுபடும் விவசாயிகளை ஊக்கப்படுத்தும் வகையில் அவர்களுக்கு உற்பத்தி ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி கடந்த 2023-2024 ஆண்டு சம்பா பருவத்தில் உயர் ரக நெல் சாகுபடி செய்து 4858 பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு தலா 5000 வீதம் 3.95 கோடியும், அட்டவணை பிரிவைச் சேர்ந்த 446 விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு தலா 6000 ரூபாய் வீதம் 29,76,000 ரூபாயும் வழங்கப்பட்டன. பாரம்பரிய நெல் சாகுபடி செய்த 96 பொதுப்பிரிவு விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 9,72,000, அட்டவணை பிரிவு விவசாயிகள் 7 பேருக்கு 29,340 மற்றும் விதை உற்பத்தி திட்டத்தில் 1,54,000 என மொத்தம் 5,416 விவசாயிகளுக்கு ரூபாய் 4,36,00,000 ஊக்கத்தொகையை முதல்வர் ரங்கசாமி வழங்கி தொடங்கி வைத்தார். அத்துடன் விவசாயிகளுக்கு தேவையான டிராக்டர், பவர் டிரில்லர், நெல் நடவு இயந்திரம், களை எடுக்கும் இயந்திரம் உள்ளிட்டவற்றையும் மானியத்தில் முதல்வர் வழங்கினார். நிகழ்ச்சியில் வேளாண் துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமார் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். புதுச்சேரியில் 3 பேர் விஷவாயு தாக்கி உயிரிழந்த நிலையில் சாரம் பகுதியில் கழிவறைக்கு சென்ற கணவன் மனைவி மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையத்திலிருந்து வெளியான விஷவாயுவால் 3 பெண்கள் நேற்று முன்தினம் உயிரிழந்தனர். கடந்த 3 நாட்களாக பதட்டமான சூழலில் புதுச்சேரி இருந்து வரும் நிலையில் இன்று சாரம் பகுதியைச் சேர்ந்த பழனி பவானி தம்பதியர் கழிவறைக்கு சென்றபோது மூச்சு திணறல் ஏற்பட்டு அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதியில் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அப்பகுதியில் உள்ள பாதாள சாக்கடைகளை சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் அவர்களை அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் சந்தித்து ஆறுதல் கூறினார். மேலும் அவர்களுக்கு தேவையான சிகிச்சைகளை உடனடியாக அளிக்குமாறு மருத்துவர்களிடம் வலியுறுத்தினார். நெல்லித்தோப்பு தொகுதி சுந்தரமேஸ்திரி வீதி நம்பர் 97 வீட்டில் பாத்ரூம் போகும்போது கண் எரிச்சல் ஆரம்பம், அப்புறம் மூச்சு திணறல், திரும்ப தலைவலி. இது வந்த உடனே நாங்கள் டக்குன்னு நானும் எங்கள் ஒய்ஃபும் வீட்டிலேருந்து வெளியே வந்துட்டோம். வெளியே வந்துட்டு டைரெக்டாக ஹாஸ்பிட்டல் வந்துட்டோம். பாத்ரூமில் வந்து அந்த இதாச்சு கேஷ். இப்போ அந்த பக்கம் சரி நாங்கள் உடனே வந்துட்டோம். அந்த பக்கம் எல்லாம் நிறைய வீட்டில் அப்படி இருக்கா. புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்த நிலையில் மீனவர்கள் சிறப்பு யாகம் வளர்த்து 200க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் 5000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீண்டும் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். புதுச்சேரியில் வங்கக்கடலில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் முடிந்து மீனவர்கள் கடலுக்கு சென்றனர். தடைக்காலம் முடிந்து புதுச்சேரி துறைமுகத்திலிருந்து புறப்படும் முன்பாக மீன்வளம் பெருக வேண்டும், மக்கள் வளமோடு வாழ வேண்டும், மீனவர்களின் நலன் வாழ்வாதாரம் பெருக வேண்டும் என சிறப்பு யாகம் வளர்த்தனர். இதில் திரளான விசைப்படகு உரிமையாளர்கள் மற்றும் மீனவ பஞ்சாயத்து நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அதனைத் தொடர்ந்து இன்று அதிகாலை 3 மணி அளவில் சூடமேற்றி பூஜை செய்து கடல் மாதாவை வணங்கி புதுச்சேரி அனைத்து பகுதிகளைச் சேர்ந்த 5000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். ஆழ்கடல் பகுதிகளில் கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் 61 நாட்கள் மீன்களின் இனப்பெருக்க காலம் என வரையறுக்கப்பட்டு விசைப்படகுகள் மீன்பிடி தடைக்காலம் அமலில் இருந்தது. தடைக்காலம் நேற்று இரவோடு முடிவடைந்தது. இந்த நிலையில் புதுச்சேரி துறைமுகத்தில் உள்ள 200க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் மீண்டும் மீன்பிடிக்க கடலுக்கு புறப்பட்டு சென்றனர். 2 மாதமாக வெறிச்சோடி காணப்பட்ட மீன்பிடி துறைமுகம் இன்று மீனவர்கள் மீண்டும் மீன்பிடிக்க சென்றதால் களை கட்டியுள்ளது. விசைப்படகுகள் புறப்படுவதற்கு முன்னதாக கடல் அன்னைக்கும் படகுகளுக்கும் யாகம் செய்யப்பட்ட புனித நீர் தெளித்து சிறப்பு பிரார்த்தனைகளை செய்து அனுப்பி வைத்தனர். 2 மாத காலத்துக்கு பின்னர் மீன்பிடிக்க செல்வதால் அதிகளவு மீன்கள் கிடைக்கும் என மீனவர்கள் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர்.
புதுச்சேரி மாநில வனத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாருக்கு சொந்தமான இடத்தில் சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த பல கோடி ரூபாய் மதிப்புள்ள 6.2 டன் சந்தன மரத்துகள்கள் மற்றும் சந்தன கட்டைகளை தமிழக வனத்துறை அதிகாரிகள் அதிரடியாக பறிமுதல் செய்துள்ள சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரளாவில் இருந்து சேலம் வழியாக தமிழகம் மற்றும் பிற மாநிலங்களுக்கு சந்தன கட்டைகள் கடத்தப்படுவதாக வனத்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்துள்ளது. இதையடுத்து கடந்த 3ஆம் தேதி சேலத்தில் வனத்துறை அதிகாரிகள் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அவ்வழியாக வந்த ஒரு கண்டெய்னர் லாரியை நிறுத்தி சோதனை செய்தபோது அதில் சந்தன கட்டைகள் கடத்தி வருவது தெரியவந்தது. இதையடுத்து 1.50 டன் எடையுள்ள ரூபாய் 3 கோடி மதிப்பிலான சந்தன கட்டைகளை வனத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். மேலும் இது தொடர்பாக கேரள மாநிலத்தைச் சேர்ந்த 6 பேர் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் புதுச்சேரி வில்லியனூர் அருகே உளவாய்க்கால் பகுதியில் புதுச்சேரி மாநில வனத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாருக்கு சொந்தமான இடத்தில் இயங்கி வரும் வாசனை திரவியங்கள் தயாரிக்கும் நிறுவனத்துக்கு சந்தனக்கட்டைகள் கடத்தி கொண்டு செல்ல இருந்தது தெரியவந்தது. இந்த நிலையில் சேலம் உதவி வன பாதுகாவலர் செல்வகுமரன் தலைமையில் 10க்கும் மேற்பட்ட குழுவினர் இன்று புதுச்சேரி வில்லியனூர் அருகே உளவாய்க்கால் கிராமத்தில் உள்ள அந்த வாசனை திரவியம் தயாரிக்கும் நிறுவனத்தில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது 40 கிலோ எடை கொண்டு 156 பைகளில் 6.2 டன் சந்தன துகள்களும் 4 சந்தன கட்டைகளும் இருப்பது தெரியவந்தது. ஆனால் அதற்கான உரிய ஆவணங்கள் இல்லாமல் இருப்பதும் விசாரணையில் தெரியவந்தது. இதனையடுத்து சட்டவிரோதமாக பதுக்கி வைக்கப்பட்டிருந்த சந்தன துகள்கள் மற்றும் சந்தன கட்டைகளை பறிமுதல் செய்த வனத்துறையினர் இது தொடர்பாக அந்த நிறுவனத்தினரிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி மாநிலத்தில் இன்று இரவுடன் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைய உள்ளதால் ஆழ்கடலில் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் கடலுக்குள் இன்று காலை முதலே செல்ல தொடங்கினர். கடல் வளத்தை பாதுகாக்கவும் மீன்கள் இனப்பெருக்கத்திற்காக புதுச்சேரி மாநிலத்தில் 61 நாட்கள் மீன்பிடி தடைக்காலம் கடந்த ஏப்ரல் 15ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்தது. இதனால் புதுச்சேரி மாநில கடலோர பகுதிகளில் உள்ள மீனவர்கள் தங்களது படகுகளை கரையோரம் பாதுகாப்பாக நிறுத்தி வைத்து படகுகளை சீரமைத்தல், வலைகளை சீரமைக்கும் பணியில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் இன்று இரவுடன் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைய உள்ளதால் தயார்படுத்தப்பட்ட ஆழ்கடலில் மீன்பிடிக்க செல்லும் விசைப்படகுகள் இன்று காலை முதலே மீனவர்களுடன் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றனர். தடைக்காலத்தில் மீனவர்களுக்கு வழங்க வேண்டிய தடைக்கால நிவாரணத்தை உடனே வழங்க வேண்டும் எனவும் மீனவர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை காணலாம். One India, one emotion. Weddings by Joe Salikas. செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரி புதிய பேருந்து நிலையத்தில் பொலிவுறு நகர திட்டப் பணிகள் நடைபெறுவதையொட்டி வரும் 16ஆம் தேதி முதல் தற்காலிக பேருந்து நிலையமாக AFT மைதானம் செயல்படும் என நகராட்சி ஆணையர் அறிவித்துள்ளார். புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் பொலிவுறு நகர திட்டத்தின் கீழ் கட்டுமான பணிகள் விரைவாக நடைபெற்று வருகின்றன. இதையடுத்து தற்காலிகமாக AFT மைதானத்துக்கு பேருந்து நிலையத்தை இடமாற்றம் செய்ய ஆலோசனைக் கூட்டத்தில் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. பயணிகள் அடிப்படை வசதிகளான குடிநீர், கழிப்பறை, நிழற்குடை போன்றவை AFT மைதானத்தில் விரைவாக அமைக்கப்பட்டு வருகிறது. அதன்படி கடலூர் சாலையில் உள்ள தியாகி வெங்கட சுப்பா ரெட்டியார் சிலையிலிருந்து ரயில்வே கேட் வரை சாலையின் இருபுறமும் வாகனங்கள் நிறுத்த தடை விதிக்கப்படுகிறது. ஆகவே எதிர்வரும் குறுகிய காலத்திற்கு புதுச்சேரி பேருந்து நிலைய கட்டுமான பணிகள் முடியும் வரை அனைத்து வழித்தட பேருந்துகளும் AFT மைதானத்தில் அமைக்கப்பட்டுள்ள தற்காலிக பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்பட உள்ளது. வரும் 16ஆம் தேதி முதல் AFT மைதானத்தில் இயங்கும் பேருந்து நிலையத்தை பயணிகள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. மடுகரை ராமமூர்த்தி அரசு ஆண்கள் உயர்நிலைப்பள்ளி, வெங்கட சுப்பா ரெட்டியார் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளுக்கு விலையில்லா புத்தகம் மற்றும் சீருடையை துணை சபாநாயகர் ராஜவேலு வழங்கினார். புதுச்சேரி மாநிலம் நெட்டப்பாக்கம் தொகுதிக்குட்பட்ட மடுகரை ராமமூர்த்தி அரசு ஆண்கள் உயர்நிலைப் பள்ளியில் விலையில்லா புத்தகம் மற்றும் சீருடை வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக துணை சபாநாயகர் ராஜவேலு கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விலையில்லா புத்தகம் மற்றும் சீருடை வழங்கி சிறப்புரையாற்றினார். தலைமை ஆசிரியை தேவசேனா அனைவரையும் வரவேற்று பேசினார். NR காங்கிரஸ் தொகுதி தலைவர் தனபூபதி முன்னிலை வகித்தார்.
ஆசிரியர் சுந்தரம் நன்றி கூறினார். தொடர்ந்து மடகரை வெங்கட சுப்பா ரெட்டியார் அரசு பெண்கள் மேல்நிலைப்பள்ளி மாணவிகளுக்கு சீருடை மற்றும் விலையில்லா புத்தகத்தை துணை சபாநாயகர் வழங்கினார். நிகழ்ச்சிக்கு வந்த அனைவரையும் தலைமை ஆசிரியர் வசந்தி வரவேற்று பேசினார். பள்ளி துணை முதல்வர் சிவக்குமார் வாழ்த்துரை வழங்கி சிறப்புரையாற்றினார். இவ்விழாவில் அனைத்து ஆசிரியர்கள் மற்றும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் வீடுகளுக்கான மின்கட்டணம் மட்டும் மீண்டும் உயர்த்தப்படுகிறது. வர்த்தக நிறுவனங்கள், தொழிற்சாலைகளுக்கு பழைய மின்கட்டணமே தொடரும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. வீட்டு உபயோகத்துக்கு ஒரு யூனிட்டுக்கு சராசரியாக 50 பைசா முதல் 75 பைசா வரை உயர்த்தவும், வர்த்தக பயன்பாட்டுக்கு சராசரியாக ₹1 வரை கட்டணம் உயர்த்தவும் இணைய மின்சார ஒழுங்குமுறை ஆணையத்திடம் புதுச்சேரி மின்துறை விண்ணப்பித்திருந்தது. இதற்கான அனுமதி தற்போது வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி புதுச்சேரியில் வீடுகளுக்கு முதல் 100 யூனிட்டுக்கான முன்கட்டணம் ₹2.25 பைசாவிலிருந்து ₹2.70 பைசாவாக உயர்த்த அனுமதி தரப்பட்டுள்ளது. 101 முதல் 200 யூனிட் வரை பயன்படுத்தும் வீடுகளுக்கான மின்கட்டணம் ₹3.25 பைசாவிலிருந்து ₹4ஆகவும், 201 முதல் 300 யூனிட் வரை யூனிட்டுக்கு தற்போது வசூலிக்கப்படும் ₹5.40 பைசாவிலிருந்து ₹6ஆகவும், 301 யூனிட்டுக்கு மேல் மின்சாரம் விநியோகிக்கும் வீடுகளுக்கான கட்டணம் ₹6.80 பைசாவிலிருந்து ₹7.50 பைசாவாகவும் உயர்த்த புதுச்சேரி அரசு கோரியதை ஆணையம் அனுமதித்துள்ளது. வணிக கட்டணத்தை உயர்த்த அனுமதி தரப்படவில்லை. பழைய கட்டணமே தொடரும். அதே சமயம் நிலை கட்டணம் 1 கிலோவாட் ₹75லிருந்து ₹200 உயர்கிறது. இக்கட்டண உயர்வு ஜூன் 16ஆம் தேதி முதல் நடைமுறைக்கு வருவதாக மின்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரி அருகே 3 வீடுகளில் கொள்ளையடித்துவிட்டு மூதாட்டியிடம் தங்கச்சங்கிலி பறித்து சென்ற மர்ம நபரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரி அருகே ஆபரம்பட்டு கிராமம் உள்ளது. இங்கு 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த நிலையில் நேற்றிரவு யாரும் இல்லாத 3க்கும் மேற்பட்ட வீடுகளில் புகுந்த மர்ம நபர் அங்கிருந்த பொருட்கள் மற்றும் பணத்தை திருடி சென்றார். மேலும் அதே பகுதியில் வெளியே படுத்திருந்த மூதாட்டி கழுத்திலிருந்து சுமார் 3 சவரன் தங்கச்சங்கிலியை பறித்துக் கொண்டு தப்பி ஓடினார். இது தொடர்பாக கோட்டக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அபயம் தொண்டு நிறுவனத்தின் மூலம் தேங்காய்திட்டு சப்தகிரி நகரில் அமைந்துள்ள பச்சையப்பன் செவித்திறன் குறைவுடையோர் சிறப்பு பள்ளியில் மாணவ மாணவிகளுக்கு புத்தகப்பை மற்றும் சுவடிகள் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. அபயம் தொண்டு நிறுவனத்தின் மூலம் வறுமையற்ற மாணவர்களுக்காக புத்தகப்பை மற்றும் எழுது பொருட்கள், சுவடிகள் ஆகியவை ஏற்கனவே வாங்கப்பட்டுள்ளன. பள்ளிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்ட காரணத்தினால் இன்று முதலியார்பேட்டை தேங்காய்திட்டு சப்தகிரி நகரில் அமைந்துள்ள பச்சையப்பன் செவித்திறன் குறைவுடையோர் சிறப்பு பள்ளியில் அபயம் தொண்டு நிறுவனத்தின் சார்பில் புத்தகப்பை, சுவடிகள், எழுது பொருட்கள் ஆகியவை இன்று மாணவ மாணவிகளுக்கு வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அபயம் தொண்டு நிறுவனத்தின் நிறுவனர் கலைமாமணி முனைவர் சுந்தரமுருகன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். மீண்டும் முதன்மை செய்திகள். புதுவை மாநிலத்தில் விவசாயிகளுக்கான ஊக்கத்தொகை வழங்கும் திட்டத்தை முதல்வர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார். புதுச்சேரியில் 3 பேர் விஷவாயு தாக்கி உயிரிழந்த நிலையில் சாரம் பகுதியில் கழிவறைக்கு சென்ற கணவன் மனைவி மூச்சு திணறல் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் மீன்பிடி தடைக்காலம் முடிவடைந்த நிலையில் மீனவர்கள் சிறப்பு யாகம் வளர்த்து 200க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் 5000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் மீண்டும் மீன்பிடிக்க கடலுக்கு சென்றனர். இத்துடன் இச்செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றன. நன்றி, வணக்கம்.